பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை அக்கிரமத்தின் உச்சம், அநியாயத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு சட்டப்படி உச்சபட்ச தண்டனை தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல. இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்கன்னு நான் நம்பல. தண்டனையின் மூலமாக இந்த மிருகங்களை தண்டிக்கத்தான் முடியும், திருத்த முடியாது. இவ்வளவு கொடூரமான மனசுள்ளவங்களுக்கு என்ன நம்ம வகுப்படுத்திட்டா இருக்க முடியும்? ஆனாலும் கூட பள்ளியிலேயே ஒரு அடிப்படை கல்வியாக மனநல மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிறழ்வுகளுக்கு காரணம் இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதை நோக்கியும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சட்டப்படியாக உடனடியாக அவங்களுக்கு இதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு மனவலியோடு கூறிக்கொள்கிறேன். பொள்ளாச்சியில் நடந்த செக்ஷுவல் அபியூஸோட வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம். பட் அதில் சொல்லப்படுற சில விஷயங்கள் ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறது. தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் அப்பா அம்மா தே டோன்ட் டிசர்வ் இட். அவங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ ஆசையாக பெற்றிருப்பாங்க உங்களை. அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நம்ம பண்ண வேண்டாம். கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ கேர்ள்ஸ் ரொம்ப சூதானமாக கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. பசங்களே ப்ளீஸ் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு கூட இருங்க. அவங்க ஏதாவது தப்பான ஒரு பையனோட பேசினாங்கன்னா கேர்ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கவனிங்க. எனக்கு புரியல, இப்படி வாழ்க்கை இப்படி அழிச்சுக்கணுமா? இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை இப்படி அழிக்கணுமா? என்ன கிடைக்குது இதில்? ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாமே. தயவு செஞ்சு தெரியாதவங்களோட பேசாதீங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ண வேண்டாம். நமக்கு அது அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. முகம் தெரியாத ஒருத்தனோட எதுக்கு அவ்வளோ உரிமையோட பேசணும்? எனக்கு அவ்வளோ மெசேஜ் பண்ணி கேட்குறீங்களே, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களா? நிறைய பேர் நாங்கள் பயப்படுறதுக்கான உண்மையான ரீசன் அதுதான். எனக்கு நம்பிக்கை கிடையாது. தெரியாதவங்களோட பேசுறதுக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன். எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். என்னோட பாதுகாப்புக்கு நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். உங்களை அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் போட்டுக்க கூடாது. கேர்ள்ஸ் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல் வேணான்னு சொல்லுங்க. இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. லெட்ஸ் பி கேர்ஃபுல் as girls. வேற வழி கிடையாது. நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். லெட்ஸ் பி மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் லெட்ஸ் பி மோர் கேர்ஃபுல். ஐ ஹோப் அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கணும் நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம்.